பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராகி ரிப்பன் பக்கோடா நம்ம செய்ய போகிறோம். இந்த ரிப்பன் பக்கோடாவை ஓட்டு முறுக்குன்னு சொல்லுவாங்க, ஓலை பக்கோடான்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே அரிசி மாவு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பண்டிகை அப்படின்னு வந்துட்டாவே கார வகைகளில் முறுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓட்டு முறுக்கு செய்வாங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ராகி ஓட்டு முறுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்குறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்குறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ராகி ரிப்பன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கிலோ, பொட்டுக்கடலை மாவு 1/2 கிலோ, அரிசி மாவு 1/4 கிலோ, வரமிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு 50 கிராம், தேவையான அளவு உப்பு, வெண்ணெய் 50 கிராம், பொரிக்க தேவையான அளவு ஆயில். இப்போ ராகி ஓட்டு முறுக்கு செய்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிற பூண்டு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடாவுக்கு நம்ம மாவு பிசைய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு, பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு, வரமிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மாவு பிசைய போகிறோம். அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற பூண்டு விழுது நம்ம ஜல்லடையில் வடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு எதுக்காக நம்ம வடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சின்ன சின்ன பீஸ் இருந்ததுன்னா நம்ம ஓட்டு முறுக்கு புளியும் பொழுது அந்த கண்ணில் அடைச்சிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா முறுக்கு பட்டையாக வராமல் சன்னமாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஜல்லடையில் வடித்து எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி கூட நிறைய சேர்த்துக்கலாம், சேர்த்துட்டு வடிச்சுக்கலாம். பூண்டு விழுதில் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை வடிச்சிட்டோம். அதோட சக்கையை நம்ம எடுத்துடலாம். அந்த தண்ணியிலேயே அந்த வாசம் பூரா இறங்கியிருக்கும். அதனால் இந்த சக்கையை நம்ம எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்ணெயை சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிருக்கோம். ரொம்பவே சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ ஒட்டு முறுக்கு செஞ்சுக்கலாம். நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டோம், சூடாகட்டும். அதுங்களாட்டி பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு அச்சு, அதாவது வீட்டில் செய்யும்போது முறுக்கு அச்சுலேயே ரிப்பன் பக்கோடாவோட தட்டு இருக்கும், அதை போட்டு செய்யலாம். நம்ம பெரிய குவான்டிட்டியாக செய்கிறோம் அப்படின்னா நம்ம இதில் செஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், இந்த தட்டு எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம மாவை ஃபில் பண்ணிவிட்டு புளிஞ்சிக்கலாம்.
இன்னைக்கு நம்ம 2 கிலோ ராகி ரிப்பன் பக்கோடா நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம். நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் பலகாரங்கள் எப்பயுமே பெரிய குவான்டிட்டியாக செஞ்சு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீடுகள்லேயே வந்துட்டு ஒரு பண்டிகை காலங்களில் ஒரு 2 கிலோங்கிறது சாதாரணமாக செஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் இன்றைக்கி 2 கிலோ ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்காய் பர்ஃபி நம்ம நாட்டு சர்க்கரையில் செய்யலாம், வெல்லத்தில் செய்யலாம், கருப்பட்டியில் செய்யலாம், ஒயிட் சுகரில் செய்யலாம், எதில் வேணாலும் செய்யலாம். நெய் வாசனை பிடிக்காதவங்க நெய் சேர்த்த தேவையில்லை. பர்ஃபிக்கு கண்டிப்பாக நெய் சேர்த்தணுங்கிற அவசியமும் கிடையாது. நமக்கு வந்து ஒரு தேங்காய் 2 தேங்காய் போதும்னா கூட நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதில் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பாகு காய்ச்சும் போது கொஞ்சமாக பால் சேர்த்துனோம்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து மேலே வந்துடும். இது எதுக்காக அந்த ஃப்ரை பண்ணுறோன்னா நம்ம தேங்காய் பர்ஃபியை கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ட்ரேயில் போட்டுக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் மேலெல்லாம் ட்ரையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து அந்த பாகு வந்து அந்த ஜூஸி ரொம்ப சூப்பராக இருக்கும்.